டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நம்முடைய முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இப்போ பிணை உத்தரவாதத்தை முதன்மை அமர்வு நீதிபதி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். முன்னாடி அவங்களுடைய அந்த பிணை உத்தரவாதத்தில் ஆட்சேபனை இருக்கிறது, சந்தேகம் இருக்குது அப்படின்லாம் நீதிபதி சொல்லியிருந்தார். இதனால் தாமதம் ஏற்பட்டது. இப்போ இந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டால் அடுத்த ப்ரொசீஜர் என்ன? இவருக்கு உடனே ஜாமீனை அந்த ப்ரொசீஜர்ஸை தொடங்கி விடுவார்களா? விவரங்கள் சார். சார், இவரை பொறுத்த வரைக்கும் அவரு அந்த நீதிபதி செய்தது தவறு சார். இப்ப ஹைகோர்ட்ல கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஹைகோர்ட்டுங்கிறது ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல். ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவரு இப்போ உட்கார்ந்து இருக்கிற சீட்ல நேற்று வரைக்கும் உட்கார்ந்து இருந்த திருமதி அல்லி, இவங்க அங்கிருந்து அங்க போயிருக்காங்க. பிரின்சிபல் ஜட்ஜி போஸ்ட்ல இருந்து ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலா போயிருக்கிறாங்க. இவரு இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டது தப்பு. உச்ச நீதிமன்ற உத்தரவுல குழப்பங்கள் இருக்குன்னு சொல்றதுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு கூட அதிகாரம் இல்லை. எனக்கு புரியலன்னு சொல்லியிருக்கலாம், அது வேற. குழப்பங்கள் எல்லாம் சொன்னார்னா அது நீதிமன்ற அவமதிப்பு, சொல்லக்கூடாது. உயர் நீதிமன்றத்துல கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இவரை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஒரு ஃபேஸ் சேவிங் டிவைஸ். அவங்கள கூப்பிட்டு கேட்டு அவருக்கே புரிஞ்சிருக்கும், ஒத்துக்கிட்டாரு. இனிமே ஒண்ணுமில்ல, ஆடுற புழலுக்கு அனுப்பணும். அது சில இடங்கள்ல 6 மணிக்கு மேல அவங்க வெளியில ரிலீஸ் பண்றது இல்ல. ஜெயில நானே ஜெயில இருந்திருக்கிறேன், காலையில தான் சொல்லலாம். இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சுன்னா விட்டுடலாம். மறுபடி 6 மணிக்கு மேல அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஜெயில் மேனுவல். பட் பெரிய மனுஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்டட்னா விட்டுடலாம். இதுல வேற ஃபார்மாலிட்டி எதுவும் இல்லை. அந்த 2 பேர் கொடுத்துட்டாங்கன்னா விட்டுறலாம். வேற பிரச்சனை ஒண்ணுமே அதுல இல்லை. இதுல இந்த பிணை கொடுத்தவங்களுடைய பின்புலத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னு நீதிபதி கேட்கிறார் அப்படின்னா, அது லார்ஜர் கொஸ்டினா இருக்கே. என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இந்த சந்தேகம் இருக்குங்கிறது இவர் யார் சார்? அவருக்கு கேரக்டர் சர்டிபிகேட்டா கொடுக்குறாரு, இவரு கான்டாக்ட் சர்டிபிகேட்டா கொடுக்குறாரு. அவங்க பேர்ல 25 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குதா? தமிழ்மணி பிணை கொடுத்தா 2 பேர்ல ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. தமிழ்மணியும் நீங்களும் கொடுக்குறீங்க, கார்கேயும். நம்ம 2 பேர் பேர்லயும் 25 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குதா? வரி கட்டி இருக்கிறோமா? நிலமா இருந்தா பட்டா இருக்குதா? வீடா இருந்தா கார்பரேஷனோ முனிசிபாலிட்டியோ டோர் நம்பர் இருக்கா, ரசீது இருக்குதா? அவ்வளவுதான். நான் தமிழ்மணின்னு நிரூபிக்கணும். ஒரு எலக்ட்ரல் ஐடி கார்டு இல்ல ரேஷன் கார்டு இதை காமிச்சு நான் தான் தமிழ்மணி, நீங்க தான் திரு கார்கே, அதை காமிச்சிட்டு சொத்து இருக்குது, அவ்வளவுதான். அதுல சந்தேகப்படுறதுலாம் தவறு. பின்புலம் அவன் கட்சிக்காரனா இருப்பான் சார். எங்க சொல்லி இருக்கு? ஒரு மன்னிச்சுங்க, அந்த உதாரணத்தை சொல்றதுக்காக, ஒரு ரவுடி ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு எங்க சொல்லி இருக்குது? எந்த சட்டத்திலையும் ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு உலகமகா உத்தமன் தான் ஜாமீன் அவன் பேர்ல சொத்து இருக்குதா, அவனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது, அந்த சொத்தை தான் புடுங்கலாம். அதுல கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய் ஃபைன் போட்டு ஓடி போய்விட்டா இவரு போனாம இருப்பாரு. நீங்க சொல்ற தேதிக்கு உங்ககிட்ட அப்பீல் ஆவாருங்கிற உத்தரவாதத்தா அத்தை ஷூரிட்டி கொடுக்கிறார். எனவே அவருடைய பின்புலயத்தெல்லாம் இவரு அது பண்ணினார்னா மிகப்பெரிய தவறு பண்ண மாட்டார் நான் நம்புறேன். ஏன்னா அவர் கீழே இருந்து வந்திருப்பாரு, அனுபவம் இருக்கும். இதுல செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதம், இன்னைக்கு அவரை விடுவதாக தெரியலையே அப்படின்ற அந்த வாதங்களும் கூட அரசியல் சார்ந்த கேள்வியாக படலையா திரு தமிழ்மணி? சார், அது அவரு ஒரு வேதனைன்னு ஏன் சார் நீங்க புரிஞ்சுக்க கூடாது சார்? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், இன்னைக்கு விட மாட்டீங்களா அப்படிங்கிறது ஒரு அரசியலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்ன மாதிரி கொஞ்சம் சீனியாரிட்டி இல்ல எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் தான் உங்களுக்கு புரியலங்க. நீங்க தாங்க 2 வாரத்துக்கு உத்தரவை எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. உங்க உத்தரவை கொண்டி அங்க கொடுக்கிறோம், எங்க புழல் ஜெயில. அந்த உத்தரவின் பேர்ல தான் புழல் ஜெயில உள்ள விடுறோம். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உத்தரவு பேர்ல இல்ல, போலீஸ் உத்தரவு பேர்ல இல்ல. இவருதான் 2 வாரம் 3 வாரம் டேட் கொடுத்து அது வரைக்கும் உள்ள வைன்னு உத்தரவு கையெழுத்து போடுறாரு. எனவே இவரு தான், வேற யாருமே இல்ல இந்த உலகத்துல, வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. எவர் உத்தரவின் பேரில் 2 வாரம் 3 வாரம் சிறையில் வைக்க சொல்லி உத்தரவு போட்டாரோ அவர்தான் விடு என்றும் சொல்ல வேண்டும், அவர்தான் பிணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிஷன்ஸ் சந்தேகமே இல்ல, பேசிக்கலாம். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் நல்ல வேளை சுப்ரீம் கோர்ட்
காலையில் விழுந்தா வேறமா இருக்கும் நிலைமை. எனவே இனிமே எந்த சிக்கலும் இல்லை. ஒன்று ஜெயில் மேனுவல்ல மாலை வேளைகள்ல விடக்கூடாதுன்னு இருக்குது. அதை ஒருவேளை அவங்க பின்பற்றுறாங்கன்னா நாளை தான், மாலை அல்ல. நம்ம பேசிட்டு இருக்க இந்த சூழலே நீதிபதி வந்து இதுல வந்து உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இப்போ உத்தரவு வந்து டாக்குமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா இல்ல இந்த வாய்மொழி உத்தரவே அந்த 2 பேர் வந்து நிப்பாங்க சார் முன்னாடி. ஓகே. அந்த பிணையா வந்திருக்கிற யாரோ தமிழ்மணி கார்கேன்னு வச்சுக்க வந்து நிப்பாங்க சார். அப்பா உன் பேர் தமிழ்மணி? ஆமா சார். என் பேர் என்ன ஆதாரம் இருக்கு? இந்த இருக்கு சார். சரி, உனக்கு சொத்து இருக்குதா? இந்த இருக்கு சார். இது உன் பேர்ல இருக்கா? உங்க அப்பா சொத்து இல்ல சார், என் பேர்ல இருக்கு சார். இந்த இருக்கு சார். பட்டா முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் உன் பேர் கார்கேப்பா? ரைட். என்ன ஐடி வச்சிருக்கியா? டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்க, காமி கொண்டாங்க. ரைட், நீ தான். போட்டோ ஒத்து போகுதா? ரைட், நீ தான். ரைட், சொத்து இருக்கா உன் பேர்ல? ஆமா சார், என் பேர்ல சொத்து இருக்குது. 48 ராயப்பட்ட ஹைரோட் சார். இந்த வீடு கார்பரேஷன் ரசீது இருக்குது, கார்பரேஷன் கொடுத்துருக்கு, கார்டு இருக்குது. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதாங்க. அதை தவிர எந்த கேள்வியும் உனக்கு எத்தனை பிள்ளை, நீ என்ன ஜாதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இதெல்லாம் கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அவ்வளவுதான். திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 60 முறைக்கு மேல அவருக்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு இந்த ஒரு சூழல்ல இப்போ அவர் ஜாமீன்ல வந்துட்டார்னா திரும்ப வழக்கினுடைய எல்லா விசாரணைக்கும் அவர் அழைக்கப்படுவாரா எப்படி சார்? இல்ல, அவரு மனு போடலாம் சார். ஒரு விசாரணைக்கு வழக்க முடியலன்னு சொன்னா நீங்க உடம்பு சரியில்லை, இல்ல அவருடைய அதோட வீட்டுல உள்ள ஒரு ஏதோ ஒரு முக்கியமான காரியம் போடலாம், மனு போடலாம். அன்னைக்கு வாய்தா கொடுப்பாங்க. அனாவசியமா வாய்தா கேட்க கூடாதுங்கிறது வேற, வாய்தாவே கேட்க கூடாதுங்கிறது வேற. இவர் அனாவசியமா இழுத்தடிக்க முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒண்ணுதான். இல்ல, அந்த கண்டிஷன்ல சொல்லிருக்கு இல்லீங்களா, இவர் வந்து வழக்கை தாமதப்படுத்தக்கூடாது. அனாவசியமாக வாய்தா அப்படிதான் படிக்கணும். அதை நீங்க அதில் சார் அவருக்கு உடம்பு முடியல, நாளைக்கு அவருக்கு மன்னிச்சுங்க கொரோனா வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு, என்ன செய்வீங்க? இது மாதிரிலாம் பல உதாரணங்கள் முதல்லயே நமக்கு இருக்குது. அதெல்லாம் தவறு. வாய்தா கேட்கவே கூடாதுன்னு உலகத்துல யாரும் நீதிபதி லீவு போடலையா? ஓகே. மிக முக்கியமான வழக்கு அன்னைக்கு போட்டிருப்பாங்க. டெல்லியில இருந்து வக்கீல் வர்றாரு, 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு. அவரு வீட்டுல ஒரு பிரச்சனை, அவருக்கு அவர் குடும்பத்தாருக்கும் உடம்பு சரியில்லை, ஏதோ லீவு போடலையா? உயர் நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி லீவு போடலையா? அதெல்லாம் கொஞ்சம் டூ மச். வாய்தா அவசியம் இல்லாமல் அதை ஒரு காஷன், ஒரு அட்வைஸ் அண்ட் வார்னிங், அவ்வளவுதான். அதனால உடனே பன்னாள் பயிலாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. அவரு கேட்ட வாய்தா நியாயமான காரணங்களான்னு பார்த்துட்டு தான் முடிவெடுப்பாங்க. நன்றி திரு தமிழ்மணி, உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. டூடே என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.